டின்னருக்கு இட்லி, தோசைன்னு சாப்பிடுறத விட, தம்பிங்களுக்கு சாப்பாடு குடுக்குறது தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பழகிட்டேன்னா, அவங்க நைட்ல டிஃபனே சாப்பிடுறதில்ல. மதியம் சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. அதுல வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, வீட்ல இருந்த கேப்சிகம், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஹேப்பி மாலா இருக்கு இல்லையா? அத வச்சு தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். வீட்ல நாமளா ரெடி பண்ணி குடுக்குற ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் எல்லாம் போட்டோம்னா, அவனுங்க சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. அது என்னன்னு தெரியல. டேஸ்ட் கம்மியா இருக்கிறனாலயோ என்னமோ தெரியல. அந்த மிக்ஸ் போட்டா தான் கொஞ்சமாச்சும் சாப்பிடுறாங்க. இருந்த சாப்பாட எல்லாருக்குமே சேர்த்து ஃப்ரைட் ரைஸா ரெடி பண்ணிட்டேன். லெஃப்ட் ஓவர் ஆன ரைஸ்ல செஞ்சது செம்ம டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தூவி தம்பிங்களுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா பார்த்து பார்த்து சமைச்சு குடுப்போம். ஆனா நம்ம சமைக்கிறத விட கடையில வாங்கி குடுக்குற சாப்பாடு தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. எங்க வீட்டு குழந்தைங்க தான் அப்படியா? இல்ல உங்க வீட்டு குழந்தைங்களும் அப்படிதானான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ட்ரை காஃப் அதிகமா இருக்கு. அதனால அம்மாகிட்ட கேட்டேன்னா, "அம்மா மிளகு சுட்டு அத நல்லா ஸ்மெல் பண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. அத ஸ்மெல் பண்ண கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாரி இருந்துச்சு. மறுபடியும் இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரையா இருமுறும்போது தொண்டையெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. இருமலுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.